இன்னைக்கு ஜான் 28 ஃப்ரீடம் ஃபைட்டர் லாலா லஜ்பத் ராய் அவர்களோட பர்த்டே. பஞ்சாப்ல 1865ல பிறக்கிறாரு. லாகூர் கவர்மெண்ட் காலேஜ்ல லா படிச்சு முடிச்சுட்டு லாயரா ஒர்க் பண்றாரு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்ததுதான் இவருக்கு தேசிய உணர்வை தூண்டி இருக்கு. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்ததுனால இவரை கைது செய்து பர்மாவுக்கு நாடு கடத்தது ஆங்கிலேய அரசு. இந்தியன் ஹோம் ரூல் லீக் ஆஃப் அமெரிக்கா ஸ்டார்ட் பண்றாரு. யங் இந்தியாங்கிற நூலையும் எழுதுறாரு. தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. 1920ல நடந்த கல்கத்தா ஸ்பெஷல் செஷனோட பிரசிடென்டாவும் செலக்ட் பண்றாங்க. காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்துல சேர்றாரு. பஞ்சாப்ல இதை வெற்றிகரமாகவும் நடத்துறாரு. இதுக்காக கைது செய்யப்பட்டு 18 மாசம் ஜெயிலையும் இருக்காரு. லேட்டரா ஸ்வராஜ் பார்ட்டியில சேர்றாரு. அரசியல் அமைப்பு சட்ட சீர்திருத்தத்திற்கான சைமன் குழு இந்தியா வர்றப்போ அந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இல்லைன்னு அவங்களுக்கு எதிராக அமைதியான முறையில போராட்டம் நடத்துறாரு. இந்த போராட்டத்துல படுகாயம் அடைஞ்ச இவர் என்ன சொல்றாருன்னா, என் மீது விழுந்த அடிகள் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கான சவப்பெட்டியின் மீது அடிக்கப்படும் ஆணிகள்னு சொல்றாரு. இவரை பஞ்சாப் கேசரி பஞ்சாப் சிங்கம்னு அழைக்கப்படுறாரு. இவர் ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ன்னு எல்லாமே நடத்திட்டு வந்திருக்காரு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இவருக்கு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்க. இவரோட 100th பர்த் ஆனிவர்சரிக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணி இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.